அதாவது கையிருப்பில் இருக்கிற டாலர்கள் அதிகரித்திருக்கின்றன. மற்ற பக்கமாக பார்க்கின்ற போது நமக்கு தெரியும் டாலர் வெளிப்பாய்ச்சல் என்பது இலங்கையிலே மிக அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டதற்கு காலப்பகுதி இருந்தது. இப்போது இந்த டாலர் வெளிப்பாய்ச்சல்கள் இறக்குமதிகள் அதிகரித்தால் டாலர் வெளிப்பாய்ச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல கடன்களை மீளச் செலுத்த ஆரம்பித்தால் டாலர்கள் வெளிப்பாய்ச்சல் இடம்பெறும். அதே போல வாகன இறக்குமதியை அனுமதித்தால் டாலர் வெளிப்பாய்ச்சல் இடம்பெறும். இப்ப இறக்குமதிகள் சாதாரணமாக ஏனைய பொருட்களுடைய இறக்குமதிகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அந்த ஏனைய சாதாரண பொருட்கள் கூட முன்னர் இடம்பெற்றவாறு நுகர்வுப் பொருட்கள் மற்றும் நெடுவாழ்வு பொருட்கள், நுகர்வோருக்கு தேவையான நெடுவாழ்வு பொருட்கள் பெருமளவிலே இலங்கையிலே விற்பனை செய்யப்படுவதாக இப்போது அறிய முடியாது இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் 2 காரணங்கள். ஒன்று, இந்த பொருட்களை கொண்டு வந்தால் விற்க முடியாது என்ற ஒரு மனப்பாங்கு இறக்குமதியாளரிடம் இருக்கின்றது. 2வது காரணம், இந்த உயர்ந்த வரி காரணமாக மக்களுடைய வருமானங்கள் குறைந்து இருக்கின்றன.